श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्भजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससागोवंशत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்தவரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் பேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 2ஆம் பத்து 4ஆம் பதிகம் 11ஆம் பாசுரம், அதாவது இப்பதிகத்தின் இறுதிப் பாசுரம். வாட்டமில் புகழ் வாமணனை இசை கூட்டிவன் சடகோவன் சொல் அமைப்பாட்டோர் 1010 அடிசூட்டலாகும் அத்தாமமே. வாட்டமில் புகழ் வாமணனை இசை கூட்டி வன் சடகோபன் சொல் அமை பாட்டு ஓர் 1010 அடிசூட்டலாகும் தாமமே. இங்கே வாமணன் என்று அந்த வாமணனாக தோன்றி மூவடியினாலே ஈரடியில் உலகங்கள் எல்லாவற்றையும் அளந்து கொண்டானே, அவனை நினைவுபடுத்துகிறார். குறைகள் ஏதும் இல்லாத குணம் உள்ள வாமணன் குறித்து தாராளமான மனம் கொண்டவராகிய நம்மாழ்வார் இசையோடு சேர்த்து அருளிச் செய்த அனைத்து இலக்கணங்களும் பொருந்தியதான 1000 பாசுரங்களில் இந்த 10 பாசுரங்கள் மூலம் அவனுடைய திருவடி தாமரைகளில் அழகான மலர்களை சமர்ப்பிக்கும் பேர் கிட்டும் என்பதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. கடந்த பாசுரத்திலே நோக்கென்றும் விட்டேன்மினே என்று கூறியவுடன் இதோ நாம் புறப்பட்டோம் என்று நாணத்துடன் முன்பு வந்து நின்றான். இவள் வாடியபடி இருந்தாள், அவனுடைய புகழல்லவோ வாடிவிடும். இப்படிப்பட்ட துன்ப நிலையிலே தான் உள்ளபோது ஓடி வந்து தன் திருமுகத்தை காட்டினான் என்பதாலே வாட்டமில் புகழ் வாமணன் என்கின்றார் ஆழ்வார். சர்வேஸ்வரனுடைய அனுபவங்களை தனது மனதில் மட்டும் வைக்காமல் எழுத்து வடிவிலே உண்டாக்கி இந்த நாட்டில் உள்ள அனைவரையும் சீர்திருத்தும் நோக்கிலே ஓசையும் பொருளும் நேர்த்தியாக இசை கூட்டி நம்மாழ்வார் தந்துள்ள 1000 இந்த 10 பாசுரங்களையும் கற்றவர்கள் நித்திய சூரிகளோடு சேர்ந்து இணைந்து அனுபவிப்பர் என்கின்றார் ஆழ்வார். இந்த பதிகத்தின் முதல் பாசுரத்தில் அடியார்களுக்கு ஏற்படும் ஆபத்து காலங்களிலே ஓடிவந்து உதவுவன் என்று உறுதி கொடுத்தவன் இவருடைய ஆபத்து காலத்தில் வந்து உதவவில்லை என்றார். 2ஆம் பாசுரத்தில்
இவள் நம்மை அடைவதற்கு தடைகள் உண்டு என்று சர்வேஸ்வரன் கூறுவதாக கொண்டு பாணாசுரனுடைய தோள் வலிமையை காட்டிலும் இத்தடைகள் வலிதோ என்றார். 3ஆம் பாசுரத்தில் இப்படியாக இவள் விஷயத்திலே தயை செய்ய வேண்டாம் என்று எண்ணி நீ முன்பு எதற்காக கடலை அடைத்தது போன்ற செயலை செய்தாய் என்றாள். 4ஆம் பாசுரத்தில் தாய் உரைத்தது கேட்டு பொறுக்க இயலாமல் அந்த செயலையே உபகாரமாக கொண்டு உரைத்தாள். 5ஆம் பாசுரத்தில் எத்தனை துன்பம் அடைந்தாலும் வராமல் இருந்த காரணத்தால் தயை அற்றவன் என்று தாய் உரைத்தாள். 6ஆம் பாசுரத்தில் தாய் உரைத்தது கேட்டு பொறுக்க இயலாமல் நன்றாய் உரைத்தாய், நம்முடைய குற்றம் காரணமாக அல்லவோ அவன் வராமல் உள்ளான் என்றாள் பராங்குசனாய். 7ஆம் பாசுரத்தில் அவனுடைய குணம் இன்மை என்பதையே குணமாக இவள் எண்ணும்படியாக இவளை வஞ்சித்தான் என்றாள். 8ஆம் பாசுரத்தில் உன்னை மட்டுமே தஞ்சமாகப் பற்றியவள் படும் பாடு எத்தனையோ என்றாள். 9ஆம் பாசுரத்திலே இவள் விஷயத்தில் நீ செய்ய நினைத்திருப்பது என்ன என்று வினவினாள். 10ஆம் பாசுரத்தில் இவளிடம் மீதம் உள்ளது இவளுடைய பார்வை மட்டுமே, அதனை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றாள். இறுதியாக இந்த திருவாய்மொழியை கற்பவர்களுக்கு உண்டாகும் பலனை கூறி நிறைவு செய்கின்றார் ஆழ்வார் என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இந்த 4ஆம் பதிகம் நிறைவுறுகிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.